கராத்தே ஹுசைனி அவர்கள் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதாவது எனக்கு பிளட் கேன்சர் இருக்கு, நான் சீக்கிரமே இறக்க போறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி தளபதி என்ன பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அதாவது இவர் பத்ரி படத்துல பாத்தீங்கன்னா தளபதிக்கு ட்ரெயினரா இருந்திருக்காரு. பத்ரி படத்துலயும் சரி, படத்தோட எண்டுல வர மேக்கிங் வீடியோலையும் சரி, இவரு தளபதிக்கு ட்ரெயின் பண்றத பார்த்திருக்கோம். சோ அந்த ஒரு நட்புல தளபதி என்ன பார்க்கணும் சாகறதுக்கு முன்னாடி அண்ட் வில் வித்தையே தமிழ்நாடு முழுக்க தளபதி கொண்டு போய் சேர்க்கணும், அதை அவர்கிட்ட நான் ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்காக நான் யார்ட்டையும் பணமும் கேட்கல. நான் கராத்தே சொல்லி கொடுத்த என்னோட இடத்த தான் விற்க போறேன் 11 கோடிக்கு. மத்தவங்களுக்கு அதை வித்தா அந்த இடத்த இடிச்சுட்டு ஒரு வணிக ரீதியான வேற ஏதாவது பண்ணிடுவாங்க. சோ அதனால என்கிட்ட கராத்தே கத்துக்கிட்ட பவன் கல்யாண் அந்த இடத்த வாங்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பவன் கல்யாண் அவர்களுக்கும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அண்ட் இவர் குக் பண்ற மாதிரியான டிவி ப்ரோக்ராமும் பயங்கர ஃபேமஸ். ஐ திங்க் மாஸ்டர் படத்திலேயே இவரோட ப்ரோக்ராம தான் தளபதி பாக்குற மாதிரி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் சில நாட்கள்ல சாக போறான் அப்படின்றது தெரிஞ்சும் பயங்கர கான்பிடென்டா ஜாலியா பேசுறாரு. சோ அதை பார்க்கும்போது எப்படி இவ்வளவு தைரியமா இருக்காருன்றது ஆச்சரியமா இருக்கு. அண்ட் இவரோட ரிக்வெஸ்டை ஏற்று தளபதி போயிட்டு பார்த்தா நல்லா இருக்கும். அதுவும் இவரு பண உதவி அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. அண்ட் கேட்டா கூட தளபதியால பண்ண முடியும். சோ ஹோப்ஃபுல்லி தளபதி இவரை சீக்கிரமா மீட் பண்ண நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் போன்லயாவது கான்டாக்ட் பண்ணி பேசலாம். அண்ட் இவரு குணமாகறதுக்கு 1% வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அப்படி சான்ஸ் இருந்தா இவர் குணமாகி வரணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். நன்றி.